என்னடா மூஞ்செல்லாம் தொங்க போட்டு வர, என்னாச்சு? என்ன பண்றது ப்ரோ, காசு இல்லைன்னா போற இடம் வர இடம் எல்லாம் அவமரியாதை தான் ப்ரோ. அசிங்கப்படுத்துறானுங்க. பின்ன என்ன பண்ணுவானுங்க? பல லட்சம் ரூபா பணத்தை போட்டு தொழிலையும் நடத்த முடியாம இப்படி கடனை வாங்கி திவாலா இருக்க, கடையையும் மொத்தமா மூடிட்ட, அப்புறம் அசிங்கப்படுத்தாம உன்னை என்ன பண்ணுவானுங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீயும் இப்படியே பண்ற? விடுடா, வாழ்க்கைன்னா பல அசிங்கங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும். எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு இங்க வர சொன்னீங்க. ம், இந்தாடா. ப்ரோ என்ன ப்ரோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ம், இங்க பாரு, இத தீபா கிட்ட கொண்டு போய் சொல்லிடாத. தீபாவை காலையில சர்ப்ரைஸா கூட்டிட்டு வா, அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன? சரி ப்ரோ. அப்போ வீட்டுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், அத சொல்ல மறந்தே போயிட்டேன். நீ துளசி கிட்ட பேசுவல்ல? அப்பப்போ பேசுவேன். தெரியாம கூட துளசி கிட்ட இத பத்தி உளறிடக்கூடாது. பெரிய காந்தாரிடாவ கலவரமே பண்ணிடுவா. அந்த வீட்ல அம்மாவுக்கு முருகனுக்கு யாருக்குமே இத பத்தி தெரியக்கூடாது. ஏன் ப்ரோ யார்கிட்டயும் சொல்லாம? டேய், நீ கொடுத்த ஐடியாவில் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சுதான் இந்த வீட்டு வேலையை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? கரெக்ட் தான். இதை சொல்லதான் வர சொன்னியா? இதை போன்லயே சொல்லிருக்கலாம்ல. டேய், அதுக்காக மட்டும் இல்லடா, இப்ப நம்ம மாப்பிள்ளைய பார்க்க தான் நான் வர சொன்னேன். மாப்பிள்ளையா? அவரை பார்த்து? ஏண்டா, பத்திரிக்கை வைக்க வேண்டாமா? ப்ரோ என்ன ப்ரோ பேசுற? அவர் எப்படி வருவாரு? அவர்தான் ஜெயில இருக்காருல்ல. இன்னைக்கு மொத்த குடும்பமும் அவரை எதிரியா பாக்குறாங்கடா. அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நாம போய் ஒரு மரியாதை கொடுத்தா அவருக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை வரும். அது மூலியமா நமக்கு ஏதாவது நடக்கும்ல அப்படின்ற. என் பிளான் என்னன்னு சொல்றேன். முதல்ல வண்டி எடு. அதை கொடு, என்கிட்ட இருக்கட்டும். அங்க வந்து வாங்கி வண்டி எடு. எடு 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 வண்டி எடு.